வணக்கம். இது காட்ஸ் லேண்ட் ECR. இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ப்ராப்பர்ட்டி ECR பனையூர் சீக்கு ஆப்போசிட்ல 4 கிரவுண்ட்ல அருமையான ஒரு தனி வீடு இந்த வீடியோல பார்க்கலாங்க. தொடர்ந்து பாருங்க. இந்த ப்ராப்பர்ட்டினுடைய இன்னும் டீட்டெயிலாம் தெரிஞ்சுக்கலாம். இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னாக்கா இது ஒரு சிங்கிள் ஓனர் ப்ராப்பர்ட்டிங்க. ECR பனையூர்ல சீக்கு ஆப்போசிட்ல பார்த்தீங்கன்னாக்கா இந்த ப்ராப்பர்ட்டி லொக்கேட் ஆயிருக்கு. 4 கிரவுண்ட்ல 5000 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியா வித் ஸ்விம்மிங் பூலோட இப்போ நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாம தொடர்ந்து பாருங்க. இந்த ப்ராப்பர்ட்டினுடைய இன்னும் நிறைய டீட்டெயிலாம் தெரிஞ்சுக்கலாம். கிரவுண்ட் ஃப்ளோர் வித் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரோட ஒரு நல்ல ஒரு கேரளா ஸ்டைலில் பார்த்தீங்கன்னாக்கா அருமையான ஒரு வீடு கட்டியிருக்காங்க. வித் கார்டனிங் ஸ்விம்மிங் பூலோட ரோடு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து எல்லாமே 30 ஃபீட் 40 ஃபீட் ரோடுங்க. பெரிய ரோடு. ஈஸியாக இருந்து ஜஸ்ட் ஒரு 150 மீட்டரில் இந்த ப்ராப்பர்ட்டி லொக்கேட்டாக இருக்குது. ECRல இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னாக்கா சீக்கு ஆப்போசிட்டில் வரும். ECRக்கும் இதுக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 150 மீட்டர் தாங்க வரும். ரொம்பவே பக்கத்தில் இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னாக்கா லொக்கேட்டாக இருக்குது. ஒரு அப்ரூவ்டு ப்ராப்பர்ட்டி, சிங்கிள் ஓனர் லேண்டு, அருமையான ஒரு வீடு பார்க்குறோம். ஸ்விம்மிங் பூல் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா 5000 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியா மட்டும் 4 கிரவுண்டில் ஒரு ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டு இருக்கோம். பக்கத்தில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து இது ஆதித்யாராம், அது மட்டும் இல்லாமல் அடையார் ஆனந்த பவன், இதெல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா ரொம்பவே பக்கத்தில் இந்த ப்ராப்பர்ட்டிக்கு நியர்பையில் வந்துடும். லேண்ட் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து ஈஸ்ட் ஃபேஸிங்க. ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னாக்கா ஈஸ்ட் ஃபேஸிங்கில் லொக்கேட்டாக இருக்குது. வீடு பார்த்தீங்கன்னாக்கா வீடுக்கு 2 பக்கமும் பார்த்தீங்கன்னாக்கா வாசல் வச்சுருக்குறாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா சவுத் ஃபேஸிங், இன்னொன்று நார்த் ஃபேஸிங். 2 பக்கமும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ப்ராப்பர்ட்டிக்கு இந்த வீட்டுக்கு என்ட்ரன்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு உள்ளார போயிட்டு ஒரு ஹால் ரூம் பார்க்குறோம். நல்ல ஒரு பெரிய ஹால் ரூம், ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. ஈஸியாக இருந்து ப்ராப்பர்ட்டிக்கு வர வழியே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து ரொம்பவே பெரிய ரோடுங்க. ஒரு 40 ஃபீட் ரோடு 30 ஃபீட் ரோட்டில் நீங்கள் உள்ளே வருவீங்க. இந்த ப்ராப்பர்ட்டி இருக்கிற ஏரியாவும் கூட பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 30 ஃபீட் ரோட்டில் தான் இந்த ப்ராப்பர்ட்டியும் இருக்குது. என்ட்ரன்ஸில் ஒரு பெரிய ஹால், கீழே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து ஒரு பெட்ரூம், கிச்சன் எல்லாமே உங்களுக்கு கீழே இருக்குது. சேம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு மேலேயும் எல்லாமே இருக்கும். ஸோ பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து ஸ்விம்மிங் பூல் பக்கத்துலேயே போட்டிருக்காங்க. ரொம்பவே ஃப்ரீயாக இருக்கும். உங்களுக்கு வந்து ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா ஏரியா ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும். சிட் அவுட் ஏரியா எல்லாமே ரொம்ப பக்காவாக இருக்கும். அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து அழகாக ஒரு கார்டனிங்கும் பண்ணியிருக்காங்க. ஃபுல் காம்பவுண்ட் வால் போட்டு இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னாக்கா நல்ல வெல் மெயின்டெனன்ல இருக்கிற ஒரு அருமையான ஒரு வீடு இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்க. ஒரு டைனிங் ஹால், இது ஒரு கிச்சன். கிச்சன் பார்த்தீங்கன்னா நல்லா அவங்க ஸ்டைலாக பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு பெரிய கிச்சன். இந்த வீடியோவில் பார்க்கும்போது உங்களுக்கு சின்னதாக தெரியலாம், பட் இது வந்து பெரிய கிச்சன். இது ஒரு டைனிங் ஹால், ஒரு லிவிங் ஹால் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஒரு பெட்ரூம் கீழே இருக்குது. ஸோ இப்போ மேலே போயிட்டு பார்க்கலாங்க. இங்கே ஒரு லிவிங் ஹால் வச்சுருக்காங்க. மேலே போனோம் ஸ்டெப்ஸ் ஏறோன்னு இங்கே ஒரு லிவிங் ஹால். அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னாக்கா இங்கே ஒரு பெட்ரூம் இருக்குது. கீழே ஒரு பெட்ரூம் இருக்குது, மேலே 2 பெட்ரூம் இருக்குது. ஸோ இது ஒன்று பார்க்குறீங்க. ஸோ இந்த பக்கத்துலேயும் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு மாஸ்டர் பெட்ரூம் பார்க்குறீங்க. ஒர்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ரொம்ப அருமையாக பண்ணியிருப்பாங்க. வுட் ஒர்க்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப பக்காவாக பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படியே நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா மாடிக்கு போயிட்டு பார்க்கலாம். இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே அமைதியாக இருக்கும்.
அட்மாஸ்பியர் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ரொம்ப பக்காவாக இருக்கும். ஸோ ஈசிஆரில் இந்த ப்ராப்பர்ட்டி பனையூரில் லொக்கேட்டாக இருக்குது. சியிலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா இது ஆப்போசிட் ப்ராப்பர்ட்டி. ஈசிஆரில் ஜஸ்ட் ஒரு பக்கத்துலேயே இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா லொக்கேட்டாக இருக்குது. ஒரு ஃபார்ம் ஹவுஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். ஈசிஆரில் சென்னை லிமிட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்கா பனையூரில் இந்த ப்ராப்பர்ட்டி ஃபார்ம் ஹவுஸ் இருக்கிற ஏரியா உள்ளே வரும்போதே பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப அவ்வளோ அமைதியாக ரொம்ப சைலண்ட்டாக இருக்கிற நல்ல ஏரியாவில் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. 4 கிரவுண்டு ப்ராப்பர்ட்டி. இதில் பில்டப் ஏரியா பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 5000 ஸ்கொயர் ஃபீட்டு பில்டப் பண்ணியிருக்காங்க. வித் ஸ்விம்மிங் பூல் சேர்க்காம அது நல்ல அருமையான ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்குறீங்க. ஈஸ்ட் ஃபேஸிங்கில் இந்த லேண்ட் லொக்கேட்டாக இருக்குது. சவுத் நார்த்து 2 பக்கத்துலேயும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து இந்த வீட்டுக்கு வாசல் வச்சுருக்கிறாங்க. ஸோ வாஸ்து பார்க்குறவங்களுக்கு எந்த பக்கமும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து பக்காவாக இருக்கும். இந்த ப்ராப்பர்ட்டினுடைய டீட்டெயில் இன்னும் கால் பண்ணுங்கள். இந்த இடத்த பார்க்குறவங்க கால் பண்ணிட்டு வாங்க, நேரில் வாங்க. இதோடு சேர்ந்து அடிஷ்னலாக ஒரு சில இடங்களையும் பார்க்கலாங்க. ஸோ ஒரு அழகான ஒரு வீடை பார்க்குறீங்க. இதனுடைய டீட்டெயிலுக்காக நீங்கள் கால் பண்ணுங்கள். ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கிற ஒரு ஃபார்ம் ஹவுஸ் நீங்கள் பார்க்குறீங்க. சென்னை லிமிட்டில் இந்த லேண்ட் லொக்கேட்டாக இருக்குது. ப்ராப்பர்ட்டிக்கும் பார்த்தீங்கன்னாக்கா உள்ளே வர ரோடு நல்ல அருமையான ஒரு தார் ரோடுங்க. நன்றி, வணக்கம்.